Hi dear students, this is Khema. Welcome back to our channel utipz. Just கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டரை பார்க்கும்போது தான் இந்த நியூஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பிரஸ் நியூஸ்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்ளிகேஷன், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் உடைய அப்ளிகேஷன் எல்லாருமே ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை 12 நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை 12 வரைக்கும். ஸோ ஜூலை 12 அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே ஜூலை 16 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதாக நம்மளுடைய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டேட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட் ஜூலை 16 ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜூலை 20 அல்லது அந்த ஜூலையோடைய லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே கரெக்டா ஒரு ரெகுலரைஸா வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ பாராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கும் மேபி ஜூலை எண்டில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஆகஸ்ட்ல கண்டிப்பா கவுன்சிலிங் நடந்துரும். செப்டம்பர்ல நீங்க வந்து காலேஜ் போயிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளோட சேனலையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க எதுக்காகவும் நீங்க வந்து பயப்பட வேண்டாம். எந்த அப்டேட்டையும் நீங்க மிஸ் பண்ணவும் மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.